ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு செய்திகள் வாசிப்பது சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மிகப்பெரிய மதம் மற்றும் அரசியல் சர்ச்சையாக மாறிய சம்பவம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபரிமலையில தங்கம் மாயமாகியிருக்கு. இத பத்தி நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இத பத்தின ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் நம்ம சேனல்ல இப்ப நம்ம பார்க்க போறோம். கேரள மாநிலத்தில பத்தனம்திட்டா மாவட்டத்தில தான் இருக்கு இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில். இந்த கோயிலுக்கு வருஷத்துல கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து பிரார்த்தனை பண்றாங்க. இந்த கோவில்ல தான் மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அந்த கோவில்ல இருக்கிற துவார பாலகர்களோட தங்கம் பூசப்பட்ட பிளேட்ல இருந்து தங்கம் காணாமல் போயிருக்கு. இந்த தங்கம் யாரு குடுத்தா? இந்த கோவிலுக்கு இது எப்படி வந்தது? எந்த வருடம் இது வந்து காணாமல் போனது? இப்போ அந்த வழக்கு எந்த நிலைமையில இருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பார்க்க போறீங்க. இந்த சபரிமலை கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, மாலை போட்டு ஒரு மண்டலம் வரை விரதம் இருந்து, உணவு கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் கரெக்ட்டான வழிபாடுகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான், பக்தர்கள் அந்த கோயிலுக்கு வந்து இருமுடி கட்டி போவாங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்களுக்கு மட்டுமே இந்த கோவிலுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லி இருந்தது. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்லலாம் தீர்ப்பு வந்து, இப்ப இருந்து தான் பெண்களுக்கும் வந்து இந்த கோவிலுக்கு செல்வதற்கான உரிமை கிடைத்திருக்கிறது. ஆனாலும் அதுல இன்னும் சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. அத இந்த வீடியோல அப்புறமா பார்க்கலாம். சரி, இந்த வீடியோல கோல்ட் இந்த சபரிமலை கோயில்ல இருந்து எப்படி திருடு போனது அப்படிங்கிறத தான் முழுசா பார்க்க போறோம். இந்த சபரிமலை ஐயப்பன் கோயில்ல தங்கத்தால அலங்கரிக்கப்பட்ட சிலைகள், வாசல்கள், அதுக்கப்புறம் கட்டுமானங்கள் ஒரு சிலவை இருக்கின்றன. இது நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, என் தம்ப்நெயில்ல நீங்க இத பார்க்கலாம். கோல்டு பிளேட்டட் அந்த கோபுரம், வாசல், அதுக்கப்புறம் சிலைகள்லாம் உங்களால பார்க்க முடியும். இதுல ரொம்ப முக்கியமானது, அந்த துவார பாலகர்களோட சிலை. எல்லா கோயில்கள்லயும் நீங்க பார்க்க முடியும். அந்த மூலவருக்கு போறதுக்கு முன்னாடி, அந்த சந்நிதி நுழைவு வாசல்ல 2 பேர் நின்னுட்டு இருப்பாங்க. அவங்கள தான் வந்து துவார பாலகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இவங்க ஏன் இந்த கோயில்ல முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1998ஆம் ஆண்டு விஜய் மல்லையா விஜய் மல்லையா தெரியாத ஆளே இருக்க மாட்டீங்க. அவர் ஒரு காலத்துல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டா இருந்தாரு. அவர் வந்து இந்த கோவிலுக்கு சுமார் 38 கிலோ தங்கத்த வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. இந்த தங்கத்த வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நுழைவு வாயில், அதுக்கப்புறம் சில சிற்பங்கள், அப்புறம் இந்த துவார பாலகருக்கெல்லாம் வந்து கோல்டு பிளேட்டட் காப்பர வச்சு அ பூசியிருக்காங்க. இது நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். நான் அந்த இமேஜ வந்து நான் இந்த வீடியோல வந்து போடுறேன். இந்த துவாரபாலகர்கள் கிட்ட இருக்கிற கோல்டு தான் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட்டு இந்த கம்ப்ளைண்ட். இந்த சபரிமலை ஐயப்பன் கோயில் வந்து ட்ரிவான்கோர் தேவஸ்தானம் போர்டு கீழ வருது. இது ஒரு அரசாங்க அமைப்பு மாதிரி. ஆனால் ஹிந்து கோவில்கள வந்து தனியாக நிர்வாகிக்க உருவாக்கப்பட்ட ஒரு போர்டு தான் வந்து இந்த ட்ரிவான்கோர் தேவஸ்தானம் போர்டு. இந்த ட்ரிவான்கோர் தேவஸ்தானம் போர்ட்ல 3 முக்கிய நபர்கள் இருப்பாங்க. இவங்கள நியமனம் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர வந்து கேரளாவோட கவர்ன்மெண்ட் வந்து அ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இன்னொருத்தர வந்து ஹிந்து சமுதாய பிரதிநிதிகள் தேர்வு பண்ணுவாங்க. கடைசியா ஒருத்தர வந்து கேரளாவோட ஹைகோர்ட் தான் வந்து நியமனம் பண்ணுவாங்க. இவங்க 3 பேரும் தான் இந்த ட்ரிவான்கோர் தேவஸ்தானம் போர்டுக்கு முக்கியமான மெம்பர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இவங்க தான் வந்து இந்த பணம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் கோயில்கள்ல அப்படின்னு முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து இவங்க கிட்ட இருந்து தான் வந்து அப்ரூவல்க்காக வரும். இவங்க சொல்றது தான் வந்து டெசிஷன். இந்த மாரி பெரிய கோவில்கள்ல வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வரும். கலெக்ஷன்ஸ் வந்து காசா மட்டுமே வராது. ஆபரணங்களாகவும் வரும், தங்க நாணயங்களாகவும் வரும். நெறைய வைரம் அந்த மாரி நெறையா வந்து டொனேட் பண்றவங்க இருக்காங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பணக்காரங்க, நடிகர், நடிகைகள் எல்லாருமே வந்து டொனேட் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க மோஸ்ட்லி வந்து கேஷா பண்ண மாட்டாங்க. இந்த மாரி ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாரி தான் பண்ணுவாங்க. சரி, இந்த மாரி ஆர்னமெண்ட்ஸ வந்து வெரிஃபை பண்றக்காக தேவஸ்தானம் விஜிலன்ஸ் விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அவங்க தான் வந்து இத புரொடெக்ட் பண்றாங்க. சரி, இவங்க என்னெல்லாம் வந்து டெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இந்த மாரி கோவிலுக்கு பக்தர்கள் குடுக்குற நகைகள் மற்றும் ஆபரணங்கள வெரிஃபை பண்றதுக்கு 3 விதமான செக் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோவில் அதிகாரிகளே வந்து பிசிக்கல் செக் பண்றது. பிசிக்கலா வந்து எத்தன நகைகள் இருக்கு, எவ்வளோ கேஷ் இருக்கு, அதெல்லாம் வந்து பிசிக்கலா வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போர்டோட விஜிலன்ஸ் டிபார்ட்மென்ட் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. இந்த
ட்ரிவான்கோர் தேவஸ்தானம் போர்டு சொன்னேன் இல்லையா? அவங்க வந்து ஆடிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவர்ன்மெண்ட் அப்ரூவ்ட் லேப்ஸ்ல இந்த மாரி தங்கம் அதெல்லாம் வந்து அதோட பியூரிட்டி எல்லாம் செக் பண்ணி, பியூரிட்டி, வெயிட் அதெல்லாம் செக் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் குடுப்பாங்க. இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில் வந்து ட்ரிவான்கோர் தேவஸ்தானம் போர்டு கீழ வரனால, இவங்க இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி ஆவணும். இதெல்லாம் வந்து இவங்களோட டெம்பிளோட மேனுவல்ல வந்து கிளியரா வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. 2019வது வருஷம் இந்த ட்ரிவான்கோர் தேவஸ்தானம் போர்டு என்ன பண்றாங்க, இந்த துவாரபாலகர்கள் கிட்ட இருக்கிற அந்த கோல்ட் பிளேட்டட் அதாவது அந்த கோல்ட் பிளேட்டட் காப்பர வந்து சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்குறாங்க. இதுக்காக அவங்க அப்பாயிண்ட் பண்ண பெர்சன் கிட்ட இருந்து தான் ப்ராப்ளமே வந்து ஸ்டார்ட் ஆவுது. இந்த பெர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல வேலை பார்த்த ஒரு பூசாரியோட அசிஸ்டன்ட். இவரு பேர் வந்து உன்னிகிருஷ்ணன் பொட்டி. இவர தான் வந்து அந்த துவாரபாலகர்களோட காப்பர் அந்த கோல்ட் பிளேட்டட் காப்பர வந்து சீரமைக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்றாங்க. இவரு என்ன பண்றாரு, அந்த கோல்ட் பிளேட்டட் காப்பர வந்து சென்னையில இருக்கிற ஒரு கம்பெனிக்கு அனுப்பிச்சு, இத வந்து சீரமைக்கிறதுக்கு அனுப்புறாரு. இதுல தான் பல திருப்பு முனைகள் ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, ட்ரிவான்கோர் தேவஸ்தானம் போர்டு வந்து உன்னிகிருஷ்ணன் பொட்டி அப்படிங்கிறவரை நம்பி இந்த துவாரபாலகர்கள் கிட்ட இருக்கிற கோல்ட் பிளேட்டட் காப்பர் அத வந்து சென்னையில இருக்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து சீரமைக்கிறதுக்காக குடுக்குறாங்க. சரி, ஒரு பொருள நம்ம சபரிமலையில இருந்து சென்னைக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா எத்தன நாள் ஆகும்? சரி, ஒரு கொரியர் போட்டு ரொம்பவே ஸ்லோ ஆவுதுன்னா கூட 1 வாரத்துல போய் சேர்ந்துரும். ஆனா, இந்த பொருள் அதாவது இந்த கோல்ட் பிளேட்டட் காப்பர் சபரிமலையில இருந்து சென்னைக்கு போய் சேர்றதுக்கு எடுத்துக்கிட்ட நாள் வந்து 35 நாட்களுக்கும் மேலாக. சரியா? இதிலேயே வந்து ஒரு முதல் சந்தேகம் எழுது. இதற்கப்புறம் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கோல்ட் பிளேட்டட் காப்பர் திரும்பி கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதோட எடையில வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. அதாவது சுமார் 4½ கிலோ வந்து கம்மியா இருந்திருக்கு. இது ஒரு 2வது பெரிய சந்தேகத்தை எழுப்புது. இதற்கப்புறம் இந்த கோவில்ல அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? பிசிக்கல் ஆடிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒண்ணு வெளிய வருது, இல்ல உள்ள போகுது அப்படின்னா பிசிக்கல் ஆடிட் வந்து கண்டிப்பா இருக்கும். இத வந்து முராரி பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த ட்ரிவான்கோர் தேவஸ்தானம் போர்டோட ஒரு மெம்பர் தான் வந்து பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல அவர் என்ட்ரி போடும்போது இந்த கோல்ட் பிளேட்டட் காப்பருக்கு பதிலா இது வெறும் காப்பர் தட்டுகள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த 3 சந்தேகங்களுக்கு இடையில செப்டம்பர் 2025ல உன்னிகிருஷ்ணன் பொட்டி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் டொனேட் பண்ண கோல்ட் பிளேட்டட் காப்பர் ஒரு 4 காணாம போயிருக்கு, மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் இந்த ட்ரிவான்கோர் தேவஸ்தானம் போர்டு வந்து அவங்க விஜிலன்ஸ் டீம வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வெளிவந்த தகவல் தான் வந்து ரொம்ப திடுக்கிடும் விதமா இருக்கு. இதுக்கப்புறம் தான் இந்த வழக்கு அப்படியே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. "தவளை தன் வாயால் கெடும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு கரெக்ட்டான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உன்னிகிருஷ்ணன் பொட்டி. இவரு சொன்ன அந்த 4 தங்கம் பூசப்பட்ட காப்பர் பிளேட்ஸ் காணாம போனது அப்படின்னு சொன்னது தான் வந்து இவருக்கே கடைசி அ வலை விரிக்கிற மாரி ஆயிருச்சு. இந்த ட்ரிவான்கோர் தேவஸ்தானம் போர்டோட விஜிலன்ஸ் டீம் என்கொயர் பண்ணதுல அந்த தங்க பிளேட் வந்து அவரோட சகோதரி வீடு, அதாவது ட்ரிவாண்ட்ரத்துல இருக்கிற அவரோட சகோதரி வீட்ல கிடைச்சது. இதுக்கப்புறம் தான் இந்த வழக்கு வந்து ஹைகோர்ட்க்கு மாத்திட்டாங்க. ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம வந்து ஆர்கனைஸ் பண்ணி, இதுல வந்து மேலும் குற்றங்கள் இருக்கு, வேற நெறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த விசாரணைய வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு கைமாத்தியிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு உன்னிகிருஷ்ணன் பொட்டி அந்த கோல்ட் பிளேட்டட் காப்பர வந்து பராமரிப்பு பணிக்காக சென்னைக்கு எடுத்துட்டு போனார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் 35 நாட்களுக்கும் மேலாக. இந்த 35 நாட்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. இதுல பல்வேறு கோணங்கள்ல வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அதுல ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து அவர் வந்து அந்த ஒரிஜினல வந்து சில பணக்காரர்களுக்கு வித்துட்டதாகவும், அதற்கு பதிலாக வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட்ட வந்து கோயில்ல போய் மறுபடியும் வச்சதாகவும் ஒரு தரப்பு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. இதுல வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் முழுமையா வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி உண்மை வெளிவந்தா மட்டும் தான் தெரியும். இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அக்டோபர் 17ஆம் தேதி இந்த வழக்கோட முதல் கைது பண்றாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரைமரி அக்யூஸ்டா கருதப்படும் உன்னிகிருஷ்ணன் பொட்டி.
இதுக்கப்புறம் அக்டோபர் 23ஆம் தேதி முராரி பாபு அப்படிங்கிறவரை கைது பண்றாங்க. இவரை ஏன் கைது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் ரெக்கார்ட் சர்டிபிகேட் வந்து ஃபால்ஸான சர்டிபிகேட் குடுத்ததுனால, கோல்டு பிளேட்டட் காப்பர வெறும் காப்பர் பிளேட் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட்ல மென்ஷன் பண்ணனால, இவர் மேல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு, இவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த கோல்ட் பிளேட்டட் காப்பர் வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, சபரிமலையில ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் இன்னொன்னு நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 22ஆம் தேதி நம்மளோட குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்மு அவர்கள் சபரிமலைக்கு வந்து கோவில்ல ஐயப்பன தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ பெண் குடியரசுத் தலைவர்ல இவங்க தான் முதன் முறையா சபரிமலைக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரியும். சபரிமலையில இதுக்கு முன்னாடி வந்து பெண்கள வந்து உள்ள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் தான் வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா, அதிலேயுமே நெறைய சர்ச்சைகள், போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. இவங்க ஒரு பெண் குடியரசுத் தலைவர், உயர் பதவியில இருக்காங்க. அப்படிங்கிறபோது, அவங்க பவர்ஃபுல் லேடி அப்படிங்கிறனால, கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த மாரி ஒரு பரபரப்பான கேஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு பெண் குடியரசுத் தலைவர் வந்து இந்த கோவில்ல தரிசனம் பண்ணிட்டு போனது வந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் ஈவென்ட்டாவே வந்து பார்க்கப்படுது. இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த சபரிமலை ஐயப்பன் கோயில்ல ஆண்கள் மட்டும் தான் வரணுமா? இல்ல பெண்களும் வரலாமா? இல்ல நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் வரக்கூடாது? ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சரி நம்ம திருப்பி இந்த வழக்குக்குள்ள வருவோம். அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த உன்னிகிருஷ்ணன் பொட்டி டிராவல் பண்ண எல்லா இடத்துலயும் போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இதுக்கப்புறம் அவங்க வந்து தொடர்பு கொண்ட அந்த நகை கடையிலிருந்து சில ஆவணங்களை கைப்பற்றியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த தங்கத்த வந்து என்ன பண்ணாங்க? ஒருவேள உருக்கி வித்துட்டாங்களா? இல்ல வேற யாருக்காவது கைமாத்தி விட்டுட்டாங்களா? அப்படிங்கிற கோணங்கள்ல விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுல நெறைய பிரபலங்கள் எல்லாம் வந்து சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி இந்தியாலயே இருக்கிற ஒரு ஃபேமஸான கோவில்ல இந்த மாரி தங்கம் வந்து திருட்டு போயி, இது ஒரு பெரிய வழக்கா நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது இந்த ஒரு கோவில்ல மட்டும் நடந்திருக்க வாய்ப்பில்ல. வேற நெறைய கோயில்கள்ல இந்த மாரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஆமான்னு நெனைக்கிறவங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இத தடுக்கணும்னா அரசாங்கம் என்ன பண்ணலாம்? என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு, அந்த தேவஸ்தானம் இருக்கிறதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கணும். அதுல இருக்கிற அதிகாரிகள அப்பாயின்ட்மென்ட் பண்ணும்போது, அவங்களோட பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் தரோவா செக் பண்ணி தான் பண்ணணும். இந்த மாரி அ கேஷ் ஹேண்டில் பண்றாங்க, ஆர்னமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றாங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து அவங்க அத ஹேண்டில் பண்ற இடத்துல சிசிடிவி ரெக்கார்டிங் எப்பவுமே இருக்கணும். அதெல்லாம் வந்து கரெக்ட்டா ஒரு மெஷர் பண்ணாங்க அப்டின்னா, இந்த மாரி தவறுகள் வந்து பிற்காலத்துல நடக்காம தடுக்க முடியும். இந்த சபரிமலை கோவில் வந்து பக்தர்களோட நம்பிக்கையால கட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான பக்தர்கள் வர இடம். இந்த கோவில்ல இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்தது வந்து மிகவுமே வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்றேன். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க இன்வெஸ்டிகேஷன கரெக்ட்டா பண்ணி, இதுல வெறும் உன்னிகிருஷ்ணன் பொட்டி மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருக்காரா? இல்ல வேற யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி, நமக்கு நீதிய கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும். இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கோல்ட் பிளேட்டட் கேஸ பத்தி ஒருவேள உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா தான் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது மாரி ஒரு பல்வேறு நியூஸோட உங்கள வந்து சந்திக்கிறேன். இல்ல நான் ஏதாவது பர்ட்டிகுலர் டாபிக்க பத்தி நீங்க பேசணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, கமெண்ட்ல மறக்காம என்ன டாபிக்ன்னு சொல்லுங்க. அத பத்தி நான் டீட்டெயிலா படிச்சுட்டு ஒரு வீடியோ உங்களுக்காக கண்டிப்பா போடுறேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். தேங்க் யூ. பாய்.